வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டுப்புறவியலில் முக்கியமான ஒரு 40 கொஷின் பார்க்க போகிறோம். அதில் காற்றிலே மிதந்த கவிதை மு. அருணாச்சலம், ஏட்டில் எழுதா கவிதைகள் அன்னக்காமு, காற்றிலே வந்த கவிதை தூரன். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் பார்த்துக்கிட்டோம்னா, காற்றிலே வந்த கவிதை தூரன், காற்றில் என்ன ஒரு தூசி பறக்குன்னு சொல்லுவோம். காற்றிலே வந்த கவிதை அப்படின்னு சொன்னால் தூரன். ஏட்டில் எழுதா கவிதைகள் அன்னக்காமு. நம்ம எடுத்த உடனே என்ன எழுதி பழகுவோம்? ஒரு ஏட்டில், ஒரு ஸ்லேட்டில் அந்த காலத்தில் என்ன எழுதி பழக்குவாங்க அப்படின்னா ஆத்தான் எழுதி பழக்குவாங்க. ஸோ ஏட்டில் எழுதா கவிதைகள், ஏடு அப்படின்னு வந்தவே நமக்கு அன்னக்காமு அப்படிங்கிறத ஞாபகத்துக்கு வந்துடும். ஒரு காம்பு வச்சு எழுதுகிறோம் அப்படின்னு. காற்றிலே வந்த கவிதைனா தூரன். ஸோ இது ரெண்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, காற்றிலே மிதந்த கவிதை அதுதான் ஃபஸ்ட் எழுதப்பட்டது. அந்த மிதந்து வந்தது எது அப்படின்னா யார் எழுதுனாங்க அப்படின்னா மு. அருணாச்சலம். ஸோ இந்த 3 புத்தகங்கள் யாருது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அந்த மு. அருணாச்சலம் இன்னொரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, தாலாட்டு இலக்கியம். தாலாட்டை பற்றி எழுதின இலக்கியம். அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா தமிழண்ணல். தமிழண்ணல் எழுதுனது தாலாட்டு, பிறை தொழும் பெண்கள், காதல் வாழ்வு. அடுத்து ஆறு அழகப்பன் எழுதினது தாலாட்டு 500, நாட்டுப்புற பாடல்கள் திறனாய்வு. முக்கியமாக இந்த புத்தகங்களை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது சோமலை அவர்கள் எழுதினது தமிழ்நாட்டு மக்களின் மரபும் பண்பாடும். அடுத்தது ஆறு ராமநாதன் எழுதியது நாட்டுப்புற இலக்கிய வரலாறு. அடுத்தது கீவாஜா, நாடோடி இலக்கியம், மலையருவி, கஞ்சியிலும் இன்பம், மச்சு வீடு, குழந்தை உலகம், தெய்வ பாடல்கள், ஏற்ற பாடல்கள், தொழில் பாடல்கள். இது எப்படி ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா, கீவாஜா அப்படிங்கிறவர் மலையில் இருக்கிறாரு. அவர் மலையில் இருந்தாலும் கிடைக்கக்கூடிய அந்த கஞ்சியை ஒரு அமிர்தமாக இன்பமாக நினச்சிட்டு சாப்பிட்றாரு. அவர் இருக்கக்கூடிய வீடு மச்சு வீடு. அடுத்தது அந்த வீட்டில் எப்படி இருக்குன்னா, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைய தெய்வமாக நினச்சி பார்க்குறாங்க. அவங்க ஏற்றம் இறைத்து வேலை செய்வாங்க. அப்போ தொழில் செய்கிற போது பாடல்கள் பாடுவாங்க. இதை நாடோடி இலக்கியமாக கீவாஜா எழுதியிருக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வானமாமலை. இவரது மேக்சிமம் என்னது, வீரர்கள் பற்றின கதையாக இருக்கும். வானமாமலை அப்படிங்கிறது வானம் போன்று உயர்ந்த வீரமுடையது அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டோம்னா, இவருடைய படைப்புகள் எல்லாமே வீரத்தை ஒட்டி ஒருத்தரை ஒற்றியதாக இருக்கும். பாருங்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல், கட்டபொம்மு கூத்து, காத்தவராயன் கதைப்பாடல், முத்துப்பட்டன் கதை, கான் சாகிப்பு சண்டை, ஐவர் ராசாக்கள் கதை, தமிழர் நாட்டு பாடல்கள், தமிழ்நாட்டு பாமரர் பாடல்கள். இந்த தமிழர் நாட்டு பாடல்கள், தமிழ்நாட்டு பாமரர் பாடல்கள், இந்த 2 கொஸ்டினும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இது ரிலேட்டடாக வேறு சிலர்களும் புத்தகங்கள் எழுதியிருக்கும். அடுத்து முதல் நாட்டுப்புற கதைப்பாடல் அப்பவே பார்த்தோம், காற்றிலே மிதந்த கவிதை மு. அருணாச்சலம். அடுத்து முதல் நாட்டுப்புற கதைப்பாடல், கதைப்பாடல்னா பவளக்கொடி மாலை, கருணானந்த சுவாமி. அடுத்தது முதல் நாட்டுப்புற புராணக்கதை. புராணக்கதைன்னு கேட்குற போது மயில்வாகனன் எழுதியவர் வீராசாமி நாயக்கர். அடுத்தது முதல் பழமொழி தொகுப்பு யார் எழுதினாங்க அப்படின்னா லாரி பழமொழிகள். அடுத்து முக்கியமான 2 கொஸ்டின், இடப்பெயராய்வின் முன்னோடி யாருன்னு கேட்டால் எக்லி. அடுத்தது மக்கட்பெயராய்வுக்கு அடிகோலியவர் யார் அப்படின்னா ஊவேசா. மக்கட்பெயராய்வுனா ஊவேசா, இடப்பெயராய்வின் முன்னோடினா எக்லி. அடுத்து இடப்பெயர்வு கோட்பாட்டை உருவாக்கியவர் தியாடோர் பென்பே. ஊர் பெயராய்வின் தந்தை யாருன்னு கேட்டால் ராபி சேதுப்பிள்ளை. அவர் தான் ஊரும் பேரும் புத்தகம் எழுதியிருக்காரு. ஸோ ஊர் பெயராய்வின் தந்தை ராபி சேதுப்பிள்ளை. மக்கட்பெயராய்வுக்கு அடிகோலியவர் ஊவேசா. ஸோ இதில் தெளிவாக இருந்துக்கணும். அடுத்தது வரலாற்று மீட்டுருவாக்க கோட்பாடு ஜேக்கப் கிரீம். வாய்மொழி வாய்ப்பாட்டு கோட்பாடு ஆல்பர்ட் லார்டு. அடுத்தது முக்கியமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கிறது தான், நாட்டுப்புறவியலின் தந்தை ஜேக்கப் கிரீம்,
தமிழக நாட்டுப்புறவியலின் தந்தை நா. வானமாமலை. அடுத்து தமிழ் புலவர் வரலாற்று களஞ்சியம் வா. சுபமாணிக்கம். இந்த மாதிரி நிறையா கொஷின் படிப்போம். ஆனால் நம்ம எக்ஸாம்பிள் கொஷின் பார்க்குற போது நமக்கு குழப்பம். ஏன் அப்படின்னா நம்ம தெளிவில்லாமல் எல்லாத்தையும் அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்போம், நிறைய படிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் கொஷினில் பார்க்குற போது நமக்கு குழப்பமாக இருக்கும். ஒரு சில கொஷினை நல்ல தெளிவாக தெரிஞ்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக குழப்பம் இருக்காது. நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நன்றி.